This is Nafil from Metaflame. Topic name maximum subarray. ஸோ இது வந்து ஒரு லீக் அவுட் ப்ராப்ளம். ஸோ இங்கே நமக்கு என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா நமக்கு ஒரு இண்டீஜர் அரே கொடுத்துருவாங்க. அங்கேருந்து நம்ம சப்பரேயோட லார்ஜஸ்ட் சம்மை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக இருக்குது. ஸோ என்னன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிஜினியஸ் அரேயோட லார்ஜஸ்ட் சம்மை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. இங்கே கண்டிஜினியஸ் அரே வந்து என்னன்னும் போது 4 -1 2 1 இதுதான் ஒரு கண்டிஜினியஸ் அரே சப்பரே. இந்த தான் லார்ஜஸ்ட் சம்மா இருக்கு இந்த அரேல பார்க்கும்போது. ஸோ இது வந்து நம்ம லாஜிக்கா யோசிக்கும் போது ப்ரூட் ஃபோர்ஸா 2 லூப் வச்சு, அதாவது ஐஜே வச்சு நமக்கு கொடுக்கலாம். அது வந்து பிக் ஆஃப் என் ஸ்கொயர் வரும். ரைட், இது வந்து நாட் எ ஆப்டிமல். ஸோ இங்க ஆப்டிமலா பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு அல்காரிதம் இருக்கு. அது வந்து கடானியஸ் அல்காரிதம். அங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 வேரியபிள்ஸ் எடுத்துப்போம். ஸோ கரண்ட் சம் அண்ட் மேக்ஸிமம் சம். கரண்ட் சம் வந்து கரண்டா பாயிண்ட் வந்து ஆட் பண்ணினே வரும். ரைட். அதுக்கப்புறமா எப்போ அந்த கரண்ட் சம் மேக்ஸமோட அதிகமாகுதோ மேக்ஸம் அப்போ அந்த கரண்ட் சம்மை அப்டேட் பண்ணிக்கும். இதுதான் ஒரு சிம்பிளான கடானியஸ் அல்காரிதம். ஸோ இது வந்து எப்படி ஐட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நமக்கு ஐட்ரேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ரைட், கோடு எழுதும்போது ஐட்ரேஷன் பார்க்கும்போது. ஸோ பார்ப்போம் இப்போ. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடானியஸ் அல்காரிதத்தில் நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கரண்ட் சம், இன்னொன்று வந்து மேக்ஸம். ஸோ கரண்ட் சம் வந்து ஈக்குவல் டு 0னோ மேக்ஸம் இனிஷியலாக -∞ அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நம்மளோட லாஜிக் என்னன்னா நம்மளோட கோடில், ஸோ இங்கே வந்து கரண்ட் சம் வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டாக ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ரைட். ஸோ எப்படி நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னும் போது கரண்ட் சம் டெம்ப். ஸோ இங்கே வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம், இன்னொரு வேரியபிள். ஸோ டெம்ப் வந்து லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் ஐ. நம்மளோட கரண்ட் எலமெண்ட்டோட ஸ்மாலாக இருக்கும்போது நம்ம கரண்ட் சம்மை அந்த கரண்ட் எலமெண்ட்டோட வேல்யூவை எடுத்துப்போம், அப்டேட் பண்ணிப்போம். இல்லைன்னும் போது நம்ம டெம்போட வேல்யூவே எடுத்துப்போம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். டெம்ப் வந்து லெஸ் தெனாக இருந்ததுன்னா நம்ம வந்து கரண்ட் எலமெண்ட்டோட வேல்யூவை அப்டேட் பண்ணிப்போம். இல்லைன்னும் போது நம்ம ஆட் பண்ண வேல்யூ டெம்பை வந்து எடுத்துப்போம். ஸோ ரைட். ஸோ இங்க எப்படி அப்போ இந்த மேக்ஸம் என்ன பண்ணும் அப்படின்னும் போது மேக்ஸம் இனிஷியலா கரண்ட் சம்மை தான் பாயிண்ட் பண்ணும். கரண்ட் சம் இப்போதைக்கு மினிமமா இருந்தா மேக்ஸம் அப்டேட் ஆகாது. கரண்ட் சம் மேக்ஸம் எப்போ அப்டேட் ஆகும்னா எப்போ கரண்ட் சம் மேக்ஸிமமா இருக்கோ மேக்ஸமோட அப்போதான் மேக்ஸம் கரண்ட் சம்மோட வேல்யூ எடுத்து அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ரைட். இதான் லாஜிக். இப்போ நம்ம ஐட்ரேட் பண்ணி பார்ப்போம் ஒன்றுன்னா. ஸோ இதான் நம்மளோட இன்புட். நம்ம ஏற்கனவே பார்த்த இன்புட் தான். இங்கே நமக்கு என்ன வரப்போகுதுன்னும் போது இந்த சப்பரே தான் மேக்ஸிமம் சம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் 0 -2 இருக்கு. ஸோ கரண்ட் சம் வந்து 0 0 + -2 -2. ஸோ -2 லெஸ் தென் -2 அதே சேம். ஸோ கரண்ட் சம் வந்து -2ன்னு அப்டேட் ஆகிக்கும். ஸோ மேக்ஸம் இங்கே பார்ப்போம். இப்போ மேக்ஸம் நம்ம வந்து -∞ வச்சுக்கும் போது ரொம்ப லீஸ்ட். ஸோ மேக்ஸமும் -2ன்னு அப்டேட் ஆகிக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 1. ரைட். நம்ஸ் ஆஃப் 1 1 தான். ஸோ -2 + 1 -1. ஸோ டெம்ப் வந்து -1 -1 லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் 5 -1 லெஸ் தென் 1ல. ஸோ ட்ரூ. ட்ரூன்னும் போது கரண்ட் சம் என்ன ஆயிருக்கும், கரண்ட் எலமெண்டோட 1 வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஸோ 1. அதே மாதிரி மேக்ஸிமம் நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் -2 -2 லெஸ் தென் 1. ஆமாம், அப்போ ட்ரூன்னும் போது நம்ம மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிக்கிறோம் 1ன்னு. ஸோ ரைட். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல புரியும் இன்னும். ஸோ -3யா? நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் -3. 1 கரண்ட் சம் 1 பிளஸ் -3ன்னும் போது -2. ஸோ -2 லெஸ் தென் -3 ஃபால்ஸ். இங்கே ட்ரூக்கு சாரி ஃபால்ஸ். ரைட். -2 லெஸ் தென் -3. ரைட். ஃபால்ஸா? அப்போ இங்கே நமக்கு என்ன அப்டேட் ஆகணும் செக் பண்ணுவோம். இங்கே எல்ஸ் பார்ட்ல என்ன இருக்கு, கரண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு டெம்ப். அப்போ டெம்ப்ல என்ன இருக்கு, -2. ஸோ -2ன்னு அப்டேட் ஆகும். இங்கே கேட்கலாம் 1 தானே பிக்கஸ்ட் நம்பர், நம்ம ஏன் கரண்ட் சம்ல வந்துட்டு 2ன்னு -2ன்னு அப்டேட் பண்றோம் அப்படின்னும் போது இப்போ நம்ம மேக்ஸம் தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். மேக்ஸம் கரண்டா என்ன இருக்கு 1. கரண்ட் சம் இன்னும் அரேல ஐட்ரேஷன் முடியல. ரைட்.
இப்போ இங்கேயே இப்போ நமக்கு அரே முடிஞ்சிருச்சுன்னா, இங்க நம்மளோட ஆன்ஸர் என்னது? மேக்ஸிமம் சப் அரே வந்து என்னவா இருக்கும்னா, 1 தான் இருக்கும். நம்ம மேக்ஸ் சம் ரிட்டர்ன் பண்ணோம்னா, நமக்கு 1ன்னு ஆன்ஸர் வந்துரும். பட் கரண்ட் சம் இன்னும் நம்ம இங்க அப்டேட் பண்றோம்னா, இன்னும் அரே இன்னும் முடியல. ஸோ அப்டேட் பண்ணா தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்ஸர் வரும். இதுதான் கடானியஸ் அல்காரிதமோட லாஜிக். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 3யா? நம்ஸ் ஆஃப் 3. ஸோ 4 ரைட் 4 -2 + 4 2. நம்மளோட 2 நம்ஸ் ஆஃப் வந்து 4ஆ? ஸோ ட்ரூ ரைட். இப்போ இங்க பார்க்கும்போது நம்ம 4ன்னு அப்டேட் பண்ணிடுறோம். புரியுதா? இப்ப நம்ம 1 அங்க வச்சிருந்தோம்னா, இதா இருக்கும். ஸோ -2ன்னும்போது நம்ம சேஞ்ச் பண்றோம். அதாவது இன்னும் கரண்ட் சம் வந்து நம்ம நம்மளோட அரே முடியிற வரைக்கும் அப்டேட் பண்ணினே இருப்போம். ரைட். ஸோ இங்க நம்ம இப்ப அப்டேட் பண்ணிடுவோம். ஏன்னா மேக்ஸ் சம் வந்து 1. ஸோ மேக்ஸ் சம் அதாவது 1 லெஸ் தென் 4. எஸ். அப்போ இங்க வந்து 4ன்னு அப்டேட் பண்ணி ரைட். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கடானியஸ் அல்காரிதத்தோடது. ஸோ நம்ஸ் ஆஃப் 4 வந்து என்ன இருக்கு? -1. ஸோ 4 + 1 -3. சாரி +3. ஸோ இங்க என்னன்னா டெம்ப் வந்து 3 லெஸ் தென் -1. எஸ். அப்போ இங்க வந்து ஃபால்ஸ். ஸோ என்ன ஃபால்ஸ்ன்னும்போது டெம்போட வேல்யூவே எடுத்து கரண்ட்ல எடுத்துப்போம். ஸோ 3 இங்க எந்த அப்டேஷனும் தேவையில்ல. ஏன்னா மேக்ஸிமம் தான் கிரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 2 வருது. 3 + 2 5. 5 இங்க பார்க்கும்போது 5 லெஸ் தென் 2 ஃபால்ஸ். ஏன்னா ஃபால்ஸ் ஆர் த கண்டிஷன். அப்போ என்னது டெம்ப் நம்ம கரண்ட் சம்ல அப்டேட் பண்ணுவோம் 5. இங்க திருப்பி அப்டேட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 5ன்னு அப்டேட் ஆயிடும். ரைட். சாரி 5ன்னு அப்டேட் ஆயிடும். உங்களுக்கு இங்க லாஜிக் எழுதியிருக்கேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 6 டெம்ப் வந்து 6. ஸோ கிரேட்டரா தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ நம்ம வந்து டெம்பே எடுத்துப்போம் 6. ஸோ இங்க வந்து கரண்ட் சம் வந்து பெருசா இருக்கு. ஸோ இங்கேயும் என்ன பண்ணிப்போம்? மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிப்போம் 6. ரைட். இதே தான் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்லயும் நடக்கும். ஸோ 1ன்னு இப்போ கரண்ட் டெம்ப் இருக்கு. ஸோ டெம்ப் 1 லெஸ் தென் -5. இப்போ இங்க என்ன வந்து ஃபால்ஸ் ஆகுது. அப்போ திருப்பி இங்க என்ன பண்றோம்னா, டெம்ப 1ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா கரண்ட் சம்ம நம்ம அப்டேட் பண்ணினே தான் இருப்போம். நம்ம எடுத்தோனே கரண்ட் சம்ல ஆன்ஸர் இருக்காது. நமக்கு மேக்ஸ் சம்ல தான் ஆன்ஸர் இருக்கும். இந்த மட்டும் கொஞ்சம் லாஜிக் குழப்புற மாரி இருக்கும். இத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ கரண்ட் சம் வந்துட்டு 6ன்னே தான் இருக்குது. நம்ம இங்க அப்டேட் பண்ணல. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கும்போது 4 1 + 4 5. ஸோ 5 லெஸ் தென் 4 ஃபால்ஸ். ஸோ இங்க என்ன ஆகுது? கரண்ட் சம் அப்டேட் பண்றோம் 5. இங்க அப்டேட் பண்ண தேவையில்ல. ஸோ 6. நம்மளோட கரண்ட் ஃபைனல் ஆன்சர் ரிட்டர்ன் ஆகுது 6ன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரைட். இப்போ நம்ம இத லாஜிக்கா கோடு அடிப்போம். உங்களுக்கு கோடு எழுதும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ பார்க்கலாம். ஸோ நமக்கு நம்ஸ் தான் அரே. ஸோ நம்ம சொன்ன மாரி 2 வேரியபிள் கரண்ட் சம் 0ன்னு எடுத்துக்கணும். ரைட். மேக்ஸ் சம் இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர். ஜாவால மினிமம் எடுக்கணும் போது இந்த இதை யூஸ் பண்ணலாம். மினிமம் min value. Right. So loop for int I is equal to 0, I less than nums dot length I plus plus. ஸோ இங்கே என்ன பண்ணோம் இப்போ டெம்ப்ன்ற ஒரு வேரியபிள் என்ன இருக்கும் அதில் கரண்ட் சம் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐ ஒரு ஐட்ரேஷன் எலமெண்ட் ஒன்று. ஸோ செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? இஃப் டெம்ப் வந்து நம்ஸ் ஆஃப் ஐயோட லெஸ் தென்னா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? கரண்ட் சம்மை நம்ஸ் ஆஃப் ஐன்னு அப்டேட் பண்ணணும். ரைட். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணோம்? கரண்ட் சம் வந்து நம்ம டெம்ப்னே எடுத்துக்கணும். ரைட். ஸோ
இப்போ இங்க என்ன செக் பண்ணும்? மேக்ஸம் லெஸ் தென் கரண்ட் சம்மா அப்படின்னும் போது மட்டும் மேக்ஸம்மை அப்டேட் பண்ணணும். ரைட். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? மேக்ஸம். ரைட். கரண்ட் சம் கிடையாது, மேக்ஸம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது எரர் இருக்கும் மேபி. ஓ ரைட், பாஸ் ஆயிடுச்சு. ஸோ டெஸ்ட் கேசஸ். ஸோ சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு பாஸ் ஆகுதுன்னா இட்ஸ் குட். ஸோ மினிமம் பண்ணு. ஸோ சப்மிட். எஸ், எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம கோட் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ கடானியஸ் அல்காரிதம் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது கடானியஸ் அல்காரிதத்தை வச்சு, அதை பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பாஸ் பண்ணி வீடியோவை திருப்பி பாருங்கள். ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட். ஸோ ஃப்ரம் அவர் மெட்டாஃப்ளேன் நாங்கள் உங்களுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் தரோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் டிஎஸ்ஏ அண்ட் மோர் டெக் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு. ஸோ தேங்க்யூ.